شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا نشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد فقال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ்வை போற்றி இருண்ட வையகத்துக்கு ஒளிமயமா உதித்த தந்த அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் நம் அனைவரும் மீண்டும் அல்லாஹ்வின் கிருபையும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, மனிதனுக்கு கருணை குணம், இரக்க குணம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் கருணையான பார்வை கொண்டு இரக்கம் மனம் கொண்டு கருணை உள்ளத்தோடு அவர்களை என்ன செய்திருக்கிறார்கள், பராமரிப்பு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூத பெண்மணி வேலையான ஒரு அம்மா ஆட்டு இறைச்சி சமைச்சு அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாவுக்கும் விருந்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் முன் இந்த ஆட்டு இறைச்சி கறியை யாரு சமைச்சேன்னு கேட்டாங்க. அப்ப என்ன பெண்மணி சமைச்சது, அவங்கள வர சொல்லுங்க. வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஆட்டு கரியாடத்துல இறைச்சியில ஏன் நீங்க விஷத்தை கலந்தேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் பைபிளே நான் படித்திருக்கிறேன், உண்மையான நபியா இருக்குமாயின் விஷம் கலக்கப்பட்டாலும் அந்த நபிக்கு தெரியும் என்று எனக்கு படித்திருந்தேன். நீங்கள் நபியா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் செய்தேன் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கூர்ந்து தனக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அறிந்திருந்தும் கூட தீர்க்க விசாரித்தும் கூட அந்த பெண்மணியை மன்னித்து கருணை உள்ளத்தோடு விட்டார். மஸ்ஜித் நபவியை சுத்தப்படுத்த வேலை ஏற்படுகின்ற நேரத்திலே பள்ளிக்கு முன்னால சின்ன கதவு மாதிரி வச்சிருந்திருக்காங்க கூடு அந்த ஓலையில. அப்ப அதெல்லாம் சரிப்படுத்தும் போகும்போது அங்கு எச்சில் துப்பப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொன்னான கையால் சுரண்டினார்கள். சொன்னார்கள், தொழுகைக்கு முன்னால நீங்க யாரும் முன்னால வந்து எச்சு துப்பாதீங்க. அப்ப எச்சு துப்பியவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளத்தோடு என்ன செய்தார்கள், அவர்களை திருத்தினார்கள். ஒருத்தர் வந்து பள்ளிவாசல வந்து சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் கோபம் வந்துச்சு, வேகமா வர்றாங்க. அவரை தடுக்க வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம் தடுக்காதீங்க. அவர் நல்லா சிறுநீர் கழித்து முடிச்சிட்டாரு. பள்ளிவாசல உட்காந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு. கழிச்ச பிறகு தோழர்கிட்ட சொன்னாங்க, தண்ணியை கொண்டு வந்து இது ஊற்றி விடு, கழுவி விடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்துட்டாரு,
அதட்டாதீங்க. பள்ளிவாச இது நாங்க தொழுகிற இடம், இது இறைவனை வணங்கக்கூடிய இடம், நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வணங்கக்கூடிய பள்ளியிலே ஒருத்தர் தீங்கிழைத்தால் கூட கருணையுள்ளத்தோடு அவர்களை திருத்தினார்கள். ஒரு ஆசிரியர் பெருந்தகை 4 மாணவர்கிட்ட சொன்னார்கள், அன்பு என்றால் கருணை என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, கருணை என்றால் என்ன, அதை நீங்கள் எங்களுக்கு காமிக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் 4 மாணவர்கிட்ட சொல்லுகின்றார்கள். 4 பேரும் போயிட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, ஆசிரியர் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? அழகான பூ பூத்து குலுங்கியது, அதுல இருந்து ஒரு மலரை படித்து வந்தேன். இன்னொருத்தரை கேட்கிறாங்க, வண்ணத்தி பூச்சி வண்ணத்தி பூச்சியை நான் கொண்டு பார்க்கிறதுக்கு அழகான அதை அந்த இறகுகளை விரித்து மூடுகின்றதை பார்த்து அழகா இருக்கிறது என்றது, அதை பிடித்து வந்தேன் கருணைகளோடு உள்ளத்தோடு. இன்னொருத்தர் கிட்ட கேட்டாங்க, நீ என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னு. நான் ஒரு கிளியினுடைய குஞ்சியை கொண்டு வந்தேன், அது பார்ப்பதற்கு அழகா இருந்தது. 4வது இடத்தை கேட்டார்கள், நீ என்னப்பா கொண்டு வர? வெறுங்கையும் வீசுங்கையும் ஒண்ணுமே கொண்டு வரல. ஏன் ஒண்ணுமே கொண்டு வரல? நான் பறிக்க சென்றேன் மலரை, நான் பறிக்க சென்றேன் மலரை, அதிலிருந்து எடுப்பதை அது வாடுவதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வண்ணத்தை பூச்சி சுதந்திரமா பறக்கின்றது, அதை பிடித்து வர எனக்கு விருப்பம் இல்லை, நான் கருணை உள்ளத்தோடு விட்டு விட்டேன். கிளி தாயை விட்டு பிரிந்தால் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குமோ என்று உணர்ந்தேன். எனவே அந்த குஞ்சையை நான் பிடித்து வரவில்லை. அந்த ஆசிரியர் சொன்னார்கள், இதுதான் அன்பு கருணை என்று சொன்னார்கள். யாருக்கும் எந்த நேரத்திலும் தொல்லை கொடுக்க கூடாது என்பதாக நினைத்தார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே வழிகாட்டினார்கள். எவ்வளவு ஒரு தீங்கிழித்தாலும் சரி, கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு என்ன செஞ்சார்கள்? மன்னிப்பு வழங்கினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்தா என்ற பெண்மணி யுத்த களத்திலே மேலே ஏறி உட்கார்ந்து தன்னுடைய சிறிய தந்தைய நெஞ்சை பிளந்து ஈரக்குலை எடுத்து துப்பிய ஒரு பெண்மணி. வெறி மக்கமா நகரம் வெற்றி வளர்ந்த நேரத்திலே எல்லோரும் நிற்கின்றார்கள் கைதிகளாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிசூடும் மன்னராக இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்கள். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்ன செஞ்சாங்க? மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் தந்தையினுடைய ஞாபகம் என் கண்ணுக்கு நிற்குது, என் முன்னால் இனிமே வர வேண்டாம்னு சொன்னார்கள். தனக்கு எவ்வளவு ஒரு தீங்கிழித்தாலும் கூட கருணையுள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு மன்னித்தார்கள். இப்ப நமக்கு யார் என்ன தீங்கிழிச்சானோ பொறுத்துக்கோங்க. அல்லாஹ் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பின் கருணைக்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மான் ரஹீமான். அதைத்தான் நம் தராவிலே ஒவ்வொரு 2 சலாமுக்கு ஒருக்காக யா ரஹ்மர் ராஹிமீன் என்பதாக முதல் பத்திலையும் 2வது பத்திலையும் 3வது பத்திலையும் தன்னுடைய ரஹ்மத்தை அன்னார்த்தை கேட்கணும் சொன்னால், அந்த உள்ளம் கருணை உள்ளம், அந்த உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? இலகு வேண்டும். அந்த உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அந்த உள்ளம் கசைய வேண்டும். யாரையும் எந்த தீங்கும் இல்லாமல் கருணை உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை குழந்தைகள் பார்த்தால் தன்னுடைய இடது கையை கொண்டு என்ன செய்வார்கள்? தலையை வருடுவார்கள். இறக்க குணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபன் மக்கள் கேட்டார்கள், நாயகமே வலது கையிலே வாழ்ந்தால் சிறப்பு, இடது கையை கொண்டு வாடுகின்றீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எதற்கெடுத்தாலும் வலது கைதான் இருக்கும். எந்த தீங்குமே செய்யாத ஒரு கையினா இது இடது கைதான். யாராச்சும் கொன்றுவேன், பல்ல உடைச்சிருவேன், கண்ணை குத்தி பிடிங்கிறது எடுத்து வரக்கூடிய வார்த்தை வாய் சொல்லணும் என்பது கையை மீட்டக்கூடிய ஒரே இது வலது கைதான்.
ஆனால் இடது கையே அப்படி அல்ல. எனவே அந்த குழந்தைக்கு வருடும் போது அந்த இறக்க குணம் வர வேண்டும் என்பதற்காக இருந்தால் இடது கை கொண்டே வந்து செய்கின்ற தடவுகின்ற சொன்னார்கள். அப்ப எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலைமையிலையும் கருணை உள்ளத்தோடு தன் மனைவியா விட்டு கொடுங்கள், தன் பிள்ளையா விட்டு கொடுங்கள், அண்ணன் தம்பியா விட்டு கொடுங்கள், குடும்ப சொந்தமா விட்டு கொடுங்கள். ஏதோ சிறிய தவறின் காரணமாக ஏதோ தீங்கிழைத்து விட்டார்கள், கருணை உள்ளத்தோடு அன்பு காட்டுங்கள். நம்ம இவ்வளவு செஞ்சும் கூட இப்படி மாற்றம் இருந்து நமக்கு இறக்க காட்டிட்டான், அவன் மாறுவான், அவள் மாறுவான். எனவே சொந்த உறவுக்கு மத்தியிலே, இரத்த பந்த உறவுக்கு மத்தியிலே, ஒரு ஜமாத்துக்கு மத்தியிலே, ஒரு இலக்கணத்துக்கு மத்தியிலே விட்டு கொடுத்தால், கருணை உள்ளம் காட்டினால் அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் கருணை காட்டுவான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ சுபஹானஹு தஆலா அன்பு உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு பழகக்கூடிய பாக்கியத்தை வல்லாருவான் தந்தருவானாக. வாஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹ் வபிஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه